இறை இயேசுவில் எனக் அன்பார்ந்தவர்களே, நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசையும் உண்டாவதாக. இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 18ஆம் திருவசனம். உன் வருங்காலம் வளமானதாயிருக்கும், உன் நம்பிக்கையும் வீண் போகாது. இறை இயேசுவில் எனதருமை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன். வருங்காலம், ஃபியூச்சர், அதன் மேல் நம் அனைவருக்குமே நம்பிக்கை உண்டு. அதை வளமானதாய் மாற்றிட வேண்டும் என்ற ஆசையில்தான் இன்று நாம் உழைக்கின்றோம். இன்று இந்த பொசிஷனில் இருக்கின்றோம். இன்னும் நன்றாக வேலை செய்தால், மேலதிகாரி நம் வேலையில் திருப்தி அடைந்தால் ப்ரொமோஷன் வரும், சம்பளம் உயரும். அதனை கொண்டு இன்னும் சீக்கிரமாக வீட்டு லோனை அடைத்து விடலாம், வீடு கட்டிவிடலாம் என்று பல பிளான்ஸை வைத்திருப்போம். நம் பிள்ளைகளின் வருங்காலம் குறித்தும் எத்தனையோ கனவுகள் நமக்கு இருக்கும். அவர்களை எப்படியாவது படிக்க வைத்து டாக்டர் ஆக்கிவிட வேண்டும், கலெக்டர் ஆக்கிவிட வேண்டும், ஃபாரினில் போய் செட்டிலாகி விட வேண்டும் என்பதாய். உன்னுடைய வாழ்க்கையின் சிறந்த நாட்களை அடைய சில கடுமையான நாட்களை நீ கடந்துத்தான் ஆக வேண்டும். கொஞ்சம் கஷ்டப்பட்டு படித்துவிடு என்று எடுத்து கூறுவோம் குழந்தைகளிடம். குழந்தைகளின் சிறப்பான எதிர்காலத்திற்காக நாம் நமது நிகழ்காலத்தை தியாகம் செய்கின்றோம், உழைக்கின்றோம். நம் பெற்றோரும் அப்படித்தான் நமக்காக செய்தார்கள் இல்லையா? உங்கள் வருங்காலத்தை குறித்து நீங்கள் என்னென்ன கனவுகள் வைத்திருக்கின்றீர்களோ அவை எல்லாம் நிச்சயம் நிறைவேறும் என்றுதான் இன்றைய வசனத்தில் ஆண்டவர் கூறுகிறார். கேட்போமா? உன் வருங்காலம் வளமானதாயிருக்கும், உன் நம்பிக்கையும் வீண் போகாது. எனவே சந்தோஷமாயிருங்கள். உங்கள் வருங்காலம் இயேசுவின் கைகளில்தான் உள்ளது. எனவே அதை குறித்த பயத்தையும் கலக்கத்தையும் தூக்கி போடுங்கள். புதைக்கப்பட்ட விதைக்கு கூட எதிர்காலம் உண்டு. வெட்டப்பட்ட மரங்கள் கூட மீண்டும் வளர்வதுண்டு. இன்று காணும் தோல்விகளால் சோர்ந்து போய் இங்கேயே உட்கார்ந்து விட்டீர்கள் என்றால், நாளை ஆண்டவர் உங்களுக்கு அருளப் போகிற வளமான வாழ்வை யார் வாழ்வது? நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம் இயேசு கிறிஸ்துவிடம் தினமும் ஜெபித்து அவரின் கரங்களில் உங்கள் எதிர்காலத்தை ஒப்படைத்து அதற்காக உங்களால் முடிந்தவரை பிரயாசப்பட்டு உழைப்பது. அவ்வளவுதான். என்ன ஆகுமோ ஏது ஆகுமோ என்று கவலைப்படுவதை விட்டுவிடுங்கள். இயேசுவின் துணையோடு யாரையும் மேலே எழும்ப செய்ய அவரால் முடியும். நீங்கள் ஓடும் ஓட்டம் நிச்சயம் அடுத்த நொடி பல ஆயிரம் ஆச்சரியங்களை கொண்டதாகத்தான் இருக்கும். நீங்களும் பதட்டப்படாமல் உங்களை சுற்றி இருப்பவர்கள், உறவுகள், பிள்ளைகள் இவர்களையும் பதட்டப்படுத்தாமல் நிதானமாக இருங்கள். எதிர்காலம் சிறப்புடையதாயிருக்கும். ஜெபிக்கலாமா? இயேசுவே, எங்கள் தகப்பனே, எதிர்காலத்தை குறித்த எங்கள் கனவுகள் வீண் போகாமல் நல்ல முடிவுகளை எங்களுக்கு அருள வேண்டுமாய் உம்மை மன்றாடுகின்றோம். இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம். ஆமென். ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள். நன்றி.